நிஷா. நான் ஒரு விவசாயி. எனக்கு இருக்கிறது 2 ஏக்கர் நிலம் மட்டும்தான். மாணிக்கமுத்து அப்படின்னு 2 பேர், 2 பசங்க, 2 பேருமே பள்ளி படிப்பை முடிச்சாங்க. நான் 2 பேருமே கூப்பிட்டு எனக்கு இருக்கிற ஒரு வீடும் 2 ஏக்கர் நிலமும் நீங்கள் படிப்பை முடிச்சுக்கிட்டு என் கூட வந்து விவசாயம் செய்யுங்களான்னு கேட்டேன். மாணிக்கம், அம்மா நான் கல்லூரியில் சேர்ந்து படிக்க போகிறேன். முத்தி எனக்கு படிக்கவும் விருப்பமில்லை, விவசாயம் செய்யவும் விருப்பமில்லை, நான் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னேன். 2 பேருக்குமே விவசாயத்தில் விருப்பம் இல்லாதனால நிலத்தை விற்று கிடைத்ததை 2 பேருக்கும் சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டான். மாணிக்கம் கல்லூரியில் சேர்ந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டான். முத்தி வியாபாரத்தில் முதலீடு செய்து எதிர்பார்க்காத நஷ்டம் ஏற்பட்டது. தொகை முழுசையும் இழந்துட்டான். நான் முத்தியிடம் சொன்னேன்னு, ஒருவேளை உன்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கலாம், நினைத்துதான் உன்னை தடுக்கலை. வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் வரலாம், ஆனால் கல்வி அவ்வாறு அல்ல. கல்வி கற்க வயது ஒரு தடை கிடையாது. நீ படி என்று அவனுக்கு ஒரு திருக்குறளை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாற்றல்ல மற்றவை.